நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து திருவிழாவா? என்ன திருவிழா தானே கேட்குறீங்க? தேரான். அதனால் வந்துக்கிறோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துக்கிறோம். ஏய் கேட்டா ஹாய்டா. ஹாய்டாவா? சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம இதை பாருங்க சாமி. ஹலோ தெரிதாங்க சாமி அந்த சைடு திரும்புதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. போயிடுச்சு சாமி. சரி மக்களே, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்கிறோம். அதனால தான். ஆமாம், இப்போ நான் வரும்போது நாங்கள் வரத்துக்கு தான் நினச்சிருந்தோம், ஆனால் போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கோயிலை வாடுறோம். இப்போ என்ன காட்ட மாட்டோம், உங்களுக்கு தேரே காட்டுறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க. கமெண்ட் டாஸ்க் சொல்லுங்க. டாஸ்க் ஏதாச்சும் சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட்ல ஒரு டாஸ்க் சொன்னீங்க. பரோட்டா சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் இப்போ வந்து என் ப்ரோ ஒன்று சொல்லுமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சேலஞ்சு கொடுங்க. நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். சுடுகாடுக்கும் போக சொல்லுங்க. நாங்கள் போயிட்டு சேலஞ்ச் வீடியோவில் எடுப்போம். சரி, இப்போ நம்ம ஆளுகிட்ட சொல்கிறேன். ஐயோ நான் சொல்கிறதுனே தெரில. நம்ம வீடியோ 200 சப்ஸ்கிரைப் அடிச்சிச்சு. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் அவங்களாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைப்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம 200 தான் வச்சுக்கிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவோம். நாங்கள் அதேமாரி கமெண்ட் நாங்கள் குட்டி பசங்க உங்களுக்காக நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? அதான் நான் கேட்குற கேள்வி. பார்க்குறீங்க, லைக் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நோ சப்ஸ்கிரைப் தான் காமிக்குது. நீங்கள் பாருங்க தவிர ஒரு மைடு போட மாட்டேங்கிறீங்க. ஒரு போட்டிருக்கேன்ட்டான். சரி, குப்பையில் போய் கிடைக்கிறீங்களா? அது ஒரு டாஸ்க் வச்சுக்கிறீங்க. குப்பையில் போய் காய்ஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு சிம்மர் பேசுறதுக்கு. இல்லை நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு குப்பை டாஸ்க் பண்ணுறேன். டேய் வானாண்டா டேய், ஒழுங்கா இருங்க ஒரே நிமிஷம். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஐயே ஏன்னா சொல்கிறாடா. இங்கே பாருங்க தொப்பை எப்படி வளர்த்து வச்சுக்கிறான்னு. இவர் தான் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. நான் பாருங்க ஒரு பறக்குது. ஆனால் கேமரா ஒன்றும் தெரியல. கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை பூதமோ? இப்போ நம்ம ஃபோட்டோ என்னது, நம்ம ஃபோட்டோக்காரர் பேச போகிறாரு. காமீரா பேசுறது எனக்கும் ஒன்றும் தெரியல. ஆட்டா போடுறா விட காய்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வீடியோ பார்க்குறீங்களே, கொஞ்சம் லைக் ஒன்று தட்டி விட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விட்டு, கமெண்ட்டை ஒன்று போட்டு விடுங்களா. சரி, நீங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கமெண்ட் போட்டு வந்தீங்கன்னு. அதுக்காக உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறோம். நாங்கள் ஷேரிங் நாளைக்கு வந்து நாங்கள் தேர் எடுத்து நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்மளும் பெரிய யூடியூபர் மாரி தான் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் அதிகமாக வர மாட்டேங்குது. இப்போ 200 சப்ஸ்கிரைப் தான் வந்துச்சு. அதில் ஒரு சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் யாரோ பண்ணிட்டுறாங்க. அதனால தான். ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம என் ப்ரோவை காட்டுறோம். வணக்கம் ஐயா. நான் ஒன்று காமெடி யாரும் சப்ஸ்கிரைப் ஐயாலாம் சொல்ல பாருங்க கறிக்கட்டை. இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போ. வாங்க வீட்டு போகலாம். காய்ஸ் எதுவும் கோச்சிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருங்க. இந்த வீடு வந்துச்சு. காய்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் அது ஒன்றும் இல்லை காய்ஸ். என் பாப்பாவை கூப்பிட்டு வந்து பேசலான்னு பார்த்தேன். பாப்பா பாண்டி போய் தான் இன்னும் வரல. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நான் வந்து மேலே போய் ஓடியவா, நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஐயா அதெல்லாம் வேணாண்டா. ஏன்னா சிறப்பான்னு சொல்லி விட்றா. அதான் ப்ளீஸ் அதை பண்ணுண்டா. எல்லாருமே லைக் போடுறதுக்கு உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு போடுறேன். உங்கள் காலில் ஊதி கெஞ்சுறேன். ப்ளீஸ் ஒரு லைக் ஆச்சு போடுங்க. ஒரு லைக் தானே தட்டி விட்ருங்க.
வாங்க காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் விளையாட போகிறோம். சரி, ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து சைக்கிளில் போயிருந்தானா, திடீர்னு கல் தடிக்கு ஒரு ஒண்டி மண்ணை ஏற்றிட்டு இருக்கிறான். அதனால் பாருங்கள், காலில் காயமாகிட்டு அவனுக்கு 2 ஊசி போட்டுக்கிறாங்க. இவனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளீஸ். தலை பெல்ட் எடுத்தலை காய்ஸ், இவன் பண்ணுறதுக்கு பாருங்க காய்ஸ், வேறு லெவலில் பண்ணுவான். அது கிசால ஒரு பாட்டு போடுறான். கிசால சோறு விட்டா கெட்டு காரணம் ஜாயிண்டு ரத்த கொதிப்பு பாரு, அப்பல வலிச்ச தங்காது ரத்த கொதிப்பு பாடுறான். ரத்த கொதிப்பேன் மாமன் அருகி ரத்த கொதிப்பேன் பச்சை கல்ல போட்ட கல்லப்பருப்பு பியூர் அந்த குட்டி சீரப்பே. காய்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இதோ பாருங்க, பசும் மாடு சேடா இருக்கு, அதுக்காக ஒரு லைட் அடிச்சு அதுக்காக ஒரு லைக்கை தட்டி. காய்ஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதுதான் எனக்கு தெரியல. உங்களோட கமெண்ட்டில் உங்களோட யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட்டில் உங்களோட பேரை மட்டும் போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அதிகமாக போடுவோம் உங்களுக்காக. இப்போ யாராவது என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, எப்படி சொல்கிறது, என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஒரு நம்பர் சொல்கிறோம், அதுக்கு கால் பண்ணுங்க. ஆனால் பாவியே எவனா கால் பண்ணுவோம். அம்மாப்படைய தெருவுக்கு 22 தெரியல 20ன்னு நினைக்கிறேன். அம்மாப்படைய தெருவுக்கு வந்துக்கோங்க. நடப்பாங்க நேர் நகர் லாஸ்ட். காய்ஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லி போகிறான், சொல்கிறா. நான் சொல்கிறத்தியா? சரி, இப்போ நாங்கள் ஒரு சேலஞ்சு பண்ணுறோம், அதை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணுவேன். இப்போ நான் வந்து மேலே போய் ஒழியுவோம், நீங்கள் அதெல்லாம் கணாமச்சாடா. டேய், ஒழுங்காக எதனா சேலஞ்சு பண்ணுறா. சரி, நீங்கள் சொல்கிற சேலஞ்சு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்புறமா அடுத்த வீடியோவில் பண்ணுறோம். அந்த மரத்தில் தொங்கு போ, கையை வச்சுன்னு தொங்கு. காய்ஸ், உங்களுக்காக என் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருங்க காய்ஸ். ஒரு லைக் தானே போடுங்க. அங்கே பாருங்க காய்ஸ், எப்படி தொங்குறான் பாருங்க காய்ஸ். பார்த்தா பாவமா இல்லை, ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க காய்ஸ். வாடா, வீடியோ முடிச்சிடலாம், வா வா வா. ஐயோ, அவன் எடுத்து கல்லை தட்டிடுறான் தெரியலையா காய்ஸ். எவ்வளோ கல்லை தச்சிட்டான் காய்ஸ் இந்த இடத்துல. அவன் பார்த்தாடிங்க பாம்மா, ஒரு நாளைக்கு அவன் மலையில் அடிச்சுருப்பேன். காய்ஸ், இந்த வீடியோ கடைசியில் சொல்லிடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.